ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாத்திரம் இவ்வளோதாங்க. மொத்தமாகவே நான் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இவ்வளோ தான் பாத்திரமே. இப்போது என்னெல்லாம் பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளோதாங்க. என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதில் இருக்கிற பொருளை தாண்டி வெளியில் இருக்கிற ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேட்ஸு, அப்புறம் பால் பாத்திரம், தோசை கல், அப்புறம் என்ன ஸ்பூன்ஸு, கரண்டி, இது மட்டும்தான் வந்து வெளியில் இருக்குது. மற்ற எல்லாமே இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்ம பாத்திரமே மொத்தமாக. என்னென்னு சொல்கிறேன். 2 அடுக்கு டிஃபன் பாக்ஸு, இது பாப்பாவுக்காக வாங்கினது. பாப்பாவுக்கு இப்போ வேறு பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுனால இது இங்கே இருக்குது. ஊறுகாய் ஜாடி, இதில் வந்து ஊறுகாய் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தீர்ந்து போச்சு. இப்போ வந்து இனிமேல் புதுசாக போடணும், அதனால அது அப்படியே இங்கே இருக்குது. இது வந்து ஓவனுக்குள்ளே பாத்திரங்க. ஓவன் பாருங்க, தெரியுதா? இந்த ஓவனுக்குள்ளே பாத்திரம். ஓவன் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினது தான். ஒருத்தவங்க வந்துட்டு வெளியூர் போகிறதுனால கொடுத்தாங்க. பட் ஒர்க் ஆகுது. வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டு தாங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதுன்னு எதுவும் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பொருள் தான் இருக்கும். ஏன்னா வெளியூர் போகிறவங்க வந்து சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் பாத்திரம்லாம் வந்து என்னோடது தான், சரிங்களா? இது ஃப்ரிட்ஜி, ஓவன், அது போல் உள்ளது தான் வந்து செகண்ட் ஹேண்டு. கெட்டில்லாம் நாங்கள் வாங்கினது தாங்க. இந்த அடுப்பு, இது எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் தான். பொருள் நாங்கள் வாங்கினது இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். எதுவும் ஓவனுக்காக வாங்கினது தான். இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, தெரியுதுங்களா? ஷேப்பு, அதனால் நானே ஆசைப்பட்டு வாங்கினேன். அப்புறம் இதுவுமே ஓவனுக்காக வாங்கின பொருள் தான். இது பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் வாங்கினேன். 6 பீஸ் இருந்துச்சு. வாங்கிட்டு நானும் எங்கள் ஓபிஆர் சிஸ்டரும் ஆளுக்கு 3 பிரிச்சுக்கிட்டோம். இது இருக்கு இல்லைங்களா, நல்லா இருந்துச்சு அப்படின்னு. பாத்திரம் இதில் வந்து 5 தட்டு இங்கே இருக்குது. 2 தட்டு வந்து சாமான் கழுவுற இடத்துல கிடக்கு. இப்போ சாப்பிட்ட தட்டுங்க. கிண்ணம், இது வந்து புளி கரைக்கிறதுக்கு, காய்கறி கழுவ, எல்லாத்துக்கும் இந்த கிண்ணம் தான். டக்குன்னு எனக்கு யூஸ் ஆகிறது இந்த கிண்ணம் தான். டிஃபன் பாக்ஸு, அதுக்குள்ளே இன்னொரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து துவையல் அது போல் அரைச்சி வைக்கிறதுக்காக குட்டி குட்டி டப்பா வச்சுருக்கேன். இதெல்லாமே ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்கள்ல, அந்த பாத்திரம் தான் இதெல்லாம், தெரியுதுங்களா? வளகாப்பு, பர்த்டே, அது போல் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறது. எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பட் நல்லா இதெல்லாம் வந்து காப்பி ஆத்துறதுக்கு எல்லாமே நல்லா யூஸ் ஆகும். இது வாளி, நெய் ஊற்றுற வாளி. நெய்யை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன், அதனால் நெய் ஊற்றாமல் அப்படி இருக்குது. கீழே பார்க்கலாமா? இது எண்ணெய் சட்டி, சில்வரு, அதனால் இது வந்து வெறும் வத்தல் பொரிக்க அது போல் மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா உடனே சூடாகி அப்படியே புகையாக வந்துடும், பயமாக இருக்கும். அதுக்காக இது வந்து முக்கால்வாசி குழம்பெல்லாம் வைக்க மாட்டேன். வத்தல் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வத்தல் பொரிக்க, சிப்ஸ் போடுறதுக்கெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும். இது வந்து இப்போ ஒரு ஆள் அது போல் அரிசி வைக்கிறதுக்கு இந்த இது யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து ஒரு செட்டாக வந்ததுங்க. மொத்தம் வந்து 4 இது போல் ஒன்று. இது வந்து அதிலே இன்னொரு சைஸு, இது தெரியுது இல்லைங்களா? இது ஒரு சைஸு. இதை விட பெரிய சைஸ் வந்து அட்டைப்பெட்டியில் வச்சுருக்கேன் 3. அது போக ஒரு 5 பீஸ் வந்துச்சு. இது 1, இது 1, 2 பெருசு வந்து அட்டை பாக்ஸில் வச்சுருக்கேன். அது யாராச்சும் விருந்தாடி வந்தால் குக் பண்ணுறதுக்கு. இதுவுமே முக்கால்வாசி எடுக்க மாட்டேன் நான். பட் ஆனாலும் டக்குன்னு யாராச்சும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்தால் இது வந்து எடுத்து சமைச்சிக்கிறதுக்காக வெளில வச்சுருக்கேன். அட்டைப்பெட்டியை பிரித்து எடுக்கணுமே அப்படின்னு. இப்போ ரெகுலராக வந்து நான் எங்கள் 3 பேருக்கு இதிலே சாதம் வச்சுருவேன். ஸோ இதுதான் ரெகுலராக சாதம் வைக்கிறது. அதே மாதிரி இது வந்து ஒரு பேன் மாதிரி, இதுலேயே வந்து ஒரு பேன் மாதிரி ஒரு பீஸு. இன்னொன்று வந்து பேன் டைப்லேயே ஆனால் 2 புடி வச்சது. அது வந்து எங்கள் ஓபிஆர் கிட்டே கொடுத்துட்டேன். எதுக்கு இத்தனை இது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட யூஸ் பண்ண கொடுத்துட்டேன். நாங்கள் வாங்கினா பொருள்லாம் 2 பேர் ஷேர் பண்ணிக்குவோம். இந்த சட்டி வந்து அது வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்துச்சு. அதோட வெட்டிங் டேக்கு வந்து இது போல் வந்து 3 பீஸ் கொடுத்தாங்களாம். இதில் பெரிய சைஸு, இது ஒரு சைஸு, இதிலே வந்து பேன் டைப்பில் ஒன்று,
ஸோ இது மீடியம் சைஸ் இருந்தது. நான் ஒரு பாத்திரம் வாங்கி கொடுத்தேன் இல்லைங்களா, அதனால அதுவும் இது வந்து எனக்கு கொடுத்துருச்சு. இது மீன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன் குழம்பு, நண்டு குழம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இதில் தான் இப்போ முக்கால்வாசி நான்வெஜ் ஃபுல்லாகவே இதில் தான் செய்வேன். வெஜ்ஜெல்லாம் வந்து இன்னொரு எண்ணெய் சட்டி அங்கே இருக்குது, அதில் எப்பயுமே சாப்பாடு செஞ்சு இருக்குது. ஸோ அதில் அப்புறம் குக்கர் 3 லிட்டர் குக்கர் இது. அப்புறம் இட்லி பானை, இதுவே போதுமானதாக இருக்குங்க சமைக்கிறதுக்கு. இட்லி தட்டு 2 தட்டு இருக்குது, 9 இட்லி ஊற்றலாம். இதில் 5, இது 4 இட்லி. துணி போட்டு தான் நான் ஊற்றுவேன், துணி அதில் இருக்கு. நல்ல ஒயிட் கலர் துணி, பட் ஒரு நாள் கொல்கட்டை அவிச்சதில் கலர் மாறி போச்சு. இது குக்கரு, சில்வர் குக்கரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குக்கரு, 3 லிட்டர் குக்கரு, அலுமினியம். இது எப்பயாச்சும் தான் எடுத்து யூஸ் பண்ணுறது. ஒரு இதில் பருப்பு வச்சிட்டோம், ஒரு இதில் 2 இது 3 இது வைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் இது. இது 5 லிட்டர் குக்கரு. இது வந்து அதிகமாக யாரும் வந்தாங்க அப்படின்னா, இப்போ எங்கள் ஓபிஆர் ஃபேமிலிலாம் வந்தால் செய்கிறதுக்கு தான், மற்றபடி எடுக்க மாட்டேன். பெருசாக 5 லிட்டருக்கு வேலை இருக்காது, நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். ஸோ அதனால் இதுவே எங்களுக்கு போதுமானது. இது காய்கறி கழுவுறதுக்கு, அப்புறம் கீரை கழுவ, அப்புறம் சப்பாத்தி மாவு பிசைய, இது போல் ஒரு 3 வச்சுருக்கேன். இதுவே வந்து போதும் நமக்கு. இது வந்து வெளியில் பேன் இருக்குது, அதோட மூடி இது அதோட. இந்த வெளியில் ஒரு பேன் ஒன்று இருக்குது, அதில் வந்து காமிக்கிறேன், சமைச்சு வச்சு. இப்போ இன்னொரு சில்வர் எண்ணெய் சட்டி. இது முன்ன வாங்கினது, இது வந்து கிஃப்ட் வந்தது, பட் இது யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா வந்து பெரிய அளவில் செய்கிறது இல்லை இல்லைங்களா. ஒரு எண்ணெய் சட்டி போதும், அவ்வளோதான். இவ்வளோதான் ஐட்டம்ஸு இங்கே இருக்குது. வெளியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இங்கே இருக்கிற ஐட்டம் பார்த்திங்கன்னா, ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு. இது பால் பாத்திரம், இது பால் காய்ச்சறதுக்கு மட்டும் வச்சுக்குவேன். இது வந்து கொஞ்சமாக 1 டம்ளர் அது போல் பால் காய்ச்சணும், டீ போடணும் அப்படின்னா இது சப்பாத்தி போடுறதுக்காக வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் ஐட்டம், அது தோசைக்கு வச்சுக்கிறது, இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் வச்சுக்கிறது. அப்படியே இங்கே வந்தோன்னா தட்டு, இது எல்லாமே. இது சில டைம் இந்த ட்ரே ஃபுல்லாகவே காலி ஆகிடும். ஏன்னா வந்து ஃபுல்லாக ட்ரேயில் இருக்கிறது இது எல்லாமே எடுத்து மூடிடுவேன். நிறைய ஐட்டம் செய்கிறோம். அந்த கிண்ணம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, பார்த்தீங்களா, காய்கறி கழுவுற மாதிரி, அது எல்லாமே மூடுறதுக்கு இந்த தட்டுங்க கரெக்டாக இருக்கும். அது போக இது வந்து வடிகட்டுறது, கீரை வடிகட்டுறது, அப்புறம் அப்பளம் பொரிச்சா, அப்புறம் வத்தல் எல்லாத்துக்குமே இதுதான் பேனில் சேப்பங்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன். கீரை இருக்குது, வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும், அதுக்குள்ளே வீடியோ எடுக்க வந்தாச்சு. கிட்டாக வாங்கினது ஒரு தோசைக்கல், இது அப்புறம் ஒரு பேன் மாதிரி வாங்கினது எல்லாமே வந்து இப்போது மாட்டி தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து சூப்பு வைப்பேன் நான், வெஜிடபிள் சூப்பு, அதுக்காக மட்டும் இதை எடுத்துக்கிறது. நான் பால் காய்ச்ச தனியாக வச்சுக்கிட்டு வெஜிடபிள் சூப்புக்கு இதை வச்சுக்கிறது. அப்புறம் தோசைக்கல் எதுவும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. தேவைப்பட்ட இப்போ யாராச்சும் நிறையா பேர் வந்துட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் வர்றதில்லை, இன்னும் 2-3 பேர் வந்தால் சப்பாத்தி போட 2ஐயும் மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன், அதனால். அப்புறம் அது வந்து ஒரு இரும்பு பேனு, அதுவும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல இப்போது, தேவைன்னா மட்டும் எடுத்துக்கிறது, அதனால் ஹைட்டில் எடுத்து வச்சாச்சு. இது நம்மளோட ஸ்பூன் ஸ்டாண்டு, எல்லா ஸ்பூனும் இருக்குது. அது போக குட்டி ஸ்பூனு இதை வந்து தனியாக வச்சுருக்கேன். இப்படி கிச்சனுக்குள்ளே வந்த உடனே ஸ்பூனை எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி. இதில் வந்து கப்பு இருக்குது, காஃபி சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு. அது போக இன்னும் இது போல் டீ குடிக்கிறதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன், வெளியில் வச்சா எண்ணெய் பிசுக்காயிடுது. இது டம்ளர், நம்ம ரெகுலராக ஆற்றுறதுக்கு ஊர்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி. இது ஒரு கிளாஸ் இது வச்சுருக்கேன். இதெல்லாம் அந்த குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு, அதனால்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன ஐட்டம்லாம் நமக்கு தெரியுமோ எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன். அதை நான் தனி வீடியோவாக போடுறேன், ஏன்னா அது ஒரு பெரிய வீடியோவாக வரும். காலைல நம்ம ஏஞ்சி வந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தான் சமையல் தெரியுங்கிற மாதிரி இருக்கும். நாள் பிளான் பண்ணி வச்சுட்டு தான் படுக்கணும்னு நினைக்கிறது, ஆனால் சில டைம் வந்து மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படியே இந்த லிஸ்ட்டில் பார்த்து ஏதாச்சும் ஒன்று சமைச்சிடலாம். அதுக்காக இது தனியாக நான் வீடியோவை போடுறேன். ஏன்னா இவ்வளோ ஐட்டம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதே இது போல் லிஸ்ட்டு போட்டால் தான் நமக்கு தெரியுது. அது போக கரண்டி வந்து இதில் இருக்குது. அது போக கரண்டி இதெல்லாம் வந்து ஒரு கூடை மாதிரி செஞ்சு அதில் மாட்டி வச்சுருக்கேன். அப்புறம் அவ்வளோதாங்க. ஒரு கெட்டில் இருக்குது, இங்கே குக் பண்ணதெல்லாம் இங்கே மாற்றி வச்சுருவேன். அது போக இது வந்து அந்த செட்டு கொஞ்சம் புளி சாதம் நேற்று பண்ணது இருக்குது. இது வந்து அந்த செட்டு ஒரு பாத்திரம் காமிச்சேன் இல்லைங்களா, அதில் உள்ள பேனு நல்ல வெயிட்டாக இருக்குங்க. மொத்தம் 5 பாத்திரத்தில் இது 3, உள்ளுக்குள்ளே 1 இருக்குது. அவ்வளோ. இது இல்லாமல் இது போல் ஒரு 3 ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இது ஏதாச்சும் இட்லி ஊற்றுனா வச்சுக்குவேன், இல்லை அவ்வளோதாங்க. நம்மளோட பாத்திரம், சமையல் பாத்திரம் அவ்வளோதான். ஒரு 5-6 பேர் வந்தால் சமைக்கிற அளவுக்கும் பாத்திரம் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பெரிய குக்கர் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். அப்புறம் இதிலே பெரிய சைஸ் பாத்திரம் இருக்கா, அதில் சாதம் வச்சிடலாம். அவ்வளோதான், இது போதும். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.